வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அதே போல இது மாத்திரை இது அங்க இருந்து சீஸ் பண்ணுது இது ஒண்ணு இந்த நேச்சுரல் ஸ்ப்ரே ஒண்ணு எல்லாம் வந்து போலி லேபிள்ல போலி கம்பெனி எல்லாம் உண்டு. மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு என்று 12 மாநிலங்களில் ஆரம்பித்து அந்த 12 மாநிலங்களில் கடந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்ற மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் உள்பட இந்த மாநிலங்களில் அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு என்பது குறுகிய காலத்தில் தேர்தல் நெருங்கிய சமயத்தில் அந்த மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த பணியை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது திட்டமிட்டு பாரதிய ஜனதாவிற்கு உதவுவதற்காகவும் வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு செய்து பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு அதற்கு உடந்தையாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. 2002 நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணி 2 ஆண்டு காலம் நடைபெற்றது. இது ஒரே மாதத்தில் இது முடிக்க வேண்டும் என்று மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அதை ஆரம்பித்து பல மாநிலங்களில் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அரசு பணியாளர்கள் எல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் மட்டும் 23 பேர் இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது அவசரமாக இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் துறை செய்வது சந்தேகத்திற்கு இடத்தை உருவாக்குகிறது. ஆகவேதான் உச்சநீதிமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் பழைய வாக்காளர் பட்டியலை வைத்து இந்த தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை இந்த 5 மாநிலம் நடத்த வேண்டும். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு சாதாரண சூழ்நிலை இருக்கின்ற சமயங்களில் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் மனு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறேன். அதுவும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உட்பட அவர்கள் போட்ட மனுவும் சேர்ந்து விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்திலே வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிற சமயத்தில் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் முடிக்க வேண்டிய இந்த வாக்காளர் திருத்த பணி தேர்தல் துறை இன்னும் 7 நாட்கள் அதிகரித்திருக்கிறதிலிருந்து அவர்கள் கொடுத்த காலம் பொருந்தாது என்பது தெளிவாக தெரிகிறது. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கில் அதாவது சிபிஐ ஆனது 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்.
அதில் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த வழக்கிலே சேர்த்து திட்டமிட்டு காங்கிரஸ் தலைவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த செயலை மோடி அரசாங்கமும் அமித்ஷாவும் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மூலப்பொருள், இந்த மருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தன, இந்த கேள்விகள் எல்லாம் இதிலிருந்து வருகிறது. அந்த திரு ராஜா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய அரவணைப்பிலே இருக்கிறார். அந்த ராஜா என்பவர் தினமும் அந்த பாரதிய ஜனதாவிலே பொறுப்பில் இருக்கின்ற ஒரு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆட்சியில் இருக்கின்ற, ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கின்ற, குறிப்பாக அந்த அந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற, அது மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய அலுவலகத்திலே தினமும் அங்கே இருப்பவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிப்பாக சட்டமன்றத்திலே அவருடைய அந்த ராஜாவினுடைய நடமாட்டம், அந்த அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சபையினுடைய நாயகருக்கு அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இது நான் சபையினுடைய நாயகர் தான் சொன்னேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன, நெருக்கமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அவர் நெருக்கமானவர் இருந்திருக்கிறார். இதனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் மீது இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க போனால் திரு ராஜா அவர்களுக்கு ஆதரவாக இந்த அதிகாரிகளை மிரட்டி வேலை செய்ய விடாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது கூட்டு சதி, அதாவது மாநில நிர்வாகத்தினுடைய தோல்வி. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த போலி மருந்து தொழிற்சாலை எந்தவித அனுமதியும் இல்லாமல் சுமார் 4.5 ஆண்டு காலம் நடப்பதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். திரு ரங்கசாமி அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர். அது மட்டுமல்ல, இந்த சிபிசிஐடி கேஸ் வழக்கை புகுசி மொழிப்ப பார்க்கிறார்கள், இதற்கு மூடு விழா செய்ய பார்க்கிறார்கள், அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுக்கிறது. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். ஏற்கனவே அமலாக்க பிரிவுத்துறையானது இந்த பண பரிமாற்றம் நடந்திருக்கிறார் என்று அவர்கள் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது 2000 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வெளி மார்க்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் ஜிஎஸ்டி எந்த அளவிற்கு மாநிலத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் இதுவரை கையகப்படுத்திய மருந்துகள் மூலப்பொருட்கள் 450 கோடி ரூபாய் திருபுவனிலும் மேட்டுப்பாளையத்திலையும். இதற்கெல்லாம் திரு ராஜா அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? இது போன்ற கேள்விகள் வருகின்றன. இவையெல்லாம் இது பல மாநிலங்களை சேர்ந்திருப்பதனால், இது புதுச்சேரி மாநிலம் மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசம், அதாவது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், பல மாநிலங்களில் சேர்ந்திருப்பதால் இதை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மூலப்பொருட்களை எங்கிருந்து பெற்றார்கள் என்பது சம்பந்தமாக விசாரணை வைக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இந்த மாநில
மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவர்கள் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள்? இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போலி நிறுவனங்களால் பல கம்பெனிகள் மீது சந்தேகம் வருகிறது, பல மருந்து கம்பெனிகள் மீது சந்தேகம் வருகிறது. புதுச்சேரியில் 53க்கு மேற்பட்ட மருந்து கம்பெனிகள் இருக்கின்றன. அதுல 45 முறையாக லைசன்ஸ் பெற்று அனுமதி பெற்று நடத்துகிறார்கள். அவர்கள் மீது இந்த சந்தேகம் உருவாகிறது. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மத்தியிலே உள்ள மருத்துவத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் நாங்கள் கடிதம் எழுதி இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை நாங்கள் வைப்போம். யார் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், அவர்கள் முக்கிய புள்ளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் சிபிசிஐடியை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். எங்களுக்கு தெளிவாக தெரியும், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காவல்துறையானது அதாவது நம்பகத்தன்மை இழந்திருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக வெளிப்படையான விசாரணை வைக்க வேண்டும். இது மக்களுடைய உயிரோடு விளையாடுகிறார்கள். இந்த மாநில மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல மாநில மக்களுடைய உயிரோடு விளையாடுகிற வேலை இது கொலைக்கு சமம். ஆகவே இது சம்பந்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுப்போம். சபை நாயகர் ஆதாரம் இருக்கா? அவருக்கு கூட நெருக்கமா இருக்காரு, ஆதாரம் இருக்கா? யாரு அவருக்கு நெருக்கமா இருக்காருன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க? சபையின் நாயகர் மீது நீங்க ஒரு குற்றம் சாட்டுறீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க? சபையின் நாயகர் மீது நான் குற்றம் சொல்ல சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபர். ஆமா, சொன்னதா இல்லைன்னு சொல்லல, சொன்னதா. அதாவது விசாரணை வந்துருல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதுல்ல, விசாரணை வந்துருல்ல. யார் அலுவலகத்துல அவர் வந்து நிரந்தரமா ராஜா இருந்தாலும் தெரியும் இல்ல, அதெல்லாம் விட்டுடுவாங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் அது மட்டும் இல்ல சார். நான் என்ன சொல்றேன், அவர் வந்து ஒரு கம்பெனி நடத்துறாரு. அந்த கம்பெனி நடத்துறவருக்கும் அவருக்கு சட்டமன்றத்தில் வந்து அவர் யாரையாவது சந்திக்க வரலாம், அது பத்தி தப்பு இல்லை. நிரந்தரமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு யார் பதில் சொல்றது? அதனால நாங்க கேட்கறது வந்து இது அதாவது ஒரு அதிகாரி வந்து விசாரணைக்கு போனா, அதிகாரி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போனா அரசியல் அழுத்தம் கொடுத்து அதை நிறுத்துறது. இந்த வேலை தொடர்ந்து நடந்து வருது. காவல்துறை என்ன செஞ்சுது? தீயணைப்புத்துறை என்ன செஞ்சுது? மாசு கட்டுப்பாட்டுத்துறை என்ன செஞ்சுது? இந்த மருத்துவத்துறை என்ன செஞ்சுது? இது ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய தோல்வி. முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா அவர் தான் வந்து அந்த துறையினுடைய அமைச்சர். அவர் ராஜினாமா செய்யணும், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். பல உயிர்களோடு முதலமைச்சர் ரங்கசாமி விளையாடி இருக்கிறார். இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விளையாடி இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில். இது வந்து ஒரு மிகவும் அதாவது இந்த ஒரு மாநிலமே பற்றி எறிகின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. நம்பி அதை மாற்றி போட்டு இறந்துருப்பாங்க. அத்தாரிட்டி இல்லையா உங்ககிட்ட? அத்தாரிட்டி அதாவது நீங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அதாவது அப்ப முதலமைச்சர் கையால் ஆவதுன்னு சொல்றீங்களா நீங்க? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து அந்த துறையை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர். முதலமைச்சர் அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் தான் வந்து அந்த துறையை கண்காணிக்கிறவர், நடத்துறவர். அந்த துறையில எத்தனை போலி தொழிற்சாலை நடக்குது கேட்டு அந்த கருத்தை வாங்கி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் பண்ணணும். எனக்கு முதலமைச்சர் பேர்லயே சந்தேகம் வருது, முதலமைச்சர் இதுல உடந்தையா இருக்கிறாருன்னு. சார், இது தொடர்பா வந்து ஆளுநர் தான் சந்திக்கிறீங்களா? இல்ல
நடவடிக்கைகள் ஆளுநர் சந்திக்கிறீங்களா கரெக்டாக சிபிஐ நாங்க வந்து எங்க கட்சியில முடிவு பண்ணி நாங்க செய்வோம். என்ன நடவடிக்கை எடுக்கணும், மேற்கொண்டு நடவடிக்கை என்ன செய்யணுமோ செய்வோம். ஆனா கோர்ட்டுக்கு போறதும் உறுதி, நீதிமன்றம் போறது உறுதி. டெல்லி சிபிஐல கொடுத்துருவோம். அதிகாரிகள் வைத்து பயிர் கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் கோரிக்கை, ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறோன்னு 35,000 ரூபாய் கேட்டுக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. நம்ம புதுச்சேரியில் 30,000 ரூபாய் கேட்குறோம். எங்களுடைய டிமாண்ட் அதான். இவர் பயிர் கணக்கிட்டு கொடுக்குறது 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? மீனவர் வேலைக்கு போல, அவங்களுக்கு மீனவருக்கு நிவாரணம் கொடுக்கணும். குடிசை வீடுகள் பாதிச்சுக்குது, அதுக்கும் பணம் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சிவப்பு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கணும். வகையா மாட்டேன். அது என்கொயரி வந்தா சொல்றேன். சபையின் நாயகர்னா யார் வேணாலும் இருக்கலாம். நாயகர்னா யாரு? சபைக்கே நாயகர். ஏன் சார் என்னது? இப்ப நீங்க ஒரு சபையில நீங்க உட்காந்துருங்க, நீங்க சபை அந்த சபையில தலைவராக இருந்தீங்கன்னா நீங்க சபையின் நாயகர். ஏன் சார் நீங்க ஒரு சபை நடக்குது, ஒரு ஒரு குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க, ஒரு நாயகர் இல்லையா? அதே மாதிரி தான் நாயகர்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் நாங்க ஏன் சார் சொல்றோம்? எங்களுக்கு என்ன இருக்குங்க? ஏன் சார் விசாரணையில வரட்டுமா? ஆ